ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 25 பைசா. ஓகே, போன வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. போன வீடியோ கிட்டத்தட்ட 1K தொட போகுது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, போன வீடியோ மாதிரியே சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சின்ன வயசுலேருந்து ஹாலிவுட்டில் வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் நம்ம ஊருக்கு வந்தால் இப்படி இருக்கோன்றதை ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். ஸ்பைடர்மேன் கேட்ட போட்டு கொடுத்தா செட் ஆகுறாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்களா? சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிகரெட் கூட கிடையாது, அது எது பீடியனும். ஸ்பைடர்மேன் ஸ்லெட்ஜ் பிளஸ் லைக்லாம் பண்றாப்ல. ஐயோ, எல்லா கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேனை அந்த நோக்கத்திலே பார்த்து இதை பார்க்கும்போது சரியான சிரிப்பு வந்து. காந்திஜி விஎஸ் பிராக்லர் சார். இது கேம். அது காந்தி மட்டும் இருந்திருந்தாரு, போட்டு புலந்துருப்பாரு. சுட்டுக்குள்ள தேவையில்லை. அப்படி இருந்திருந்தா காந்திஜியை தானா துப்பாக்கி எடுத்து மர்கியாசெல்லாம் இருப்பாப்புல. இதெல்லாம் பார்த்துருந்தா அது சும்மா ஃபன்னாக எடுத்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை ட்ரோல் பண்ணுறாப்பெல்லாம் கிடையாது, ஃபன்னாக எடுத்துக்கோமே. மரியாதையா இருந்து மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது, அடிக்கிறது விட்டுருங்க. அவருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. அவ்வளோ பேர் ஏதோ என்ன இதில் ஏதோ ஃபங்க்ஷனு, அவங்களுக்குள்ளே அடிச்சு தாறுமாறாட்டி. என்ன பார்க்குறேன், பட்ட சாதம் திங்கிறவா இப்படி அடிச்சேன்னா இது நான் அடிச்ச அடி இல்லை, என் உடம்புக்குள்ள பெருமாள் புகுந்து அடிச்ச அடி. போயிடுங்கோ, என் உடம்பு முறுக்கு எடுக்கிறது, போயிடுங்கோ. அட்டி நான் ஐயர்லே ரவுடி ஐயரா அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக முடிஞ்சிருக்க பொங்கல் முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் நல்லா திருப்தியாக முடிஞ்சிருக்கும் பொங்கல். பொங்கல் வீட்டில் வைக்கிற பொங்கல் கிடையாது, பொதுவாகவே பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஜோக் இல்லையா? ஒவ்வொரு விளையாட்டு போட்டி, இந்த மியூசிக்கல் சேர், லெவன்டர் ஸ்பூன், அந்த மாதிரி சில விளையாட்டு வைப்பாங்க. ஏதோ ஒரு ஊரில் வந்து கப்புள்ஸ் குரூஸில் விளையாட்டு வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பண்ணியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா, ஆமாம், ஒரு ஜோடி ஜென்ஸ் வந்து திராட்சைப்பழம் ஊட்டுறது, அது எப்படி கையில் ஊட்டக்கூடாது, வாயால் பரிமாறிக்கணும், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி தைரியமாக வச்சுட்டா இருந்தாலும் இது பண்ணியாக தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, ஒரு காமெடி தான். நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு இந்த வருஷம் தான். அதுக்கு பேக்ரவுண்ட் பாட்டு வந்தீங்களா? கமெண்ட் கட் பண்ணிட்டானுங்க. நேற்று பார்த்து இருந்துச்சு, இன்னும் ஆச்சரியமா இருக்கு. கமெண்ட்டை காணும், அது நிறையா பண்ணியான கமெண்ட் இருந்துச்சு. அது ஷேர் பண்ணுறது கூட போயிடுச்சு. இப்படியும் தான் வைக்கிறாங்க கேமு. இல்லை, இப்படி வைக்கிறாங்க, இங்கேயும் தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி சைல்டுஹுட்டு. கிரிக்கெட் விளையாட போகிறோம்டா, நீ வரியா இல்லையா? இல்லை, எத்தனை பேர்? இவன் நீ வந்தா 3 பேரு. உடனே கிளம்பலாம். இப்படிதான் சின்ன வயசுலேயும் இப்படிதான் 2 பேர் கூட கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். அது பேட்டு, ஒரு ஆள் பவுலிங் போடுறது, கிரிக்கெட் பேட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஆள் சேர்க்க தேவையே கிடையாது. 3 பேர் இருந்தாலும் என்ஜாயாக இருக்கும். ரொம்ப ஆள் சேர்ந்தா தான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவானுங்க. ஆனால் அவுட் இல்லை, அவுட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நிறையா தடவை ஆண்டுருக்கேன். ஐ ஆம் சிட்டி ஸ்பீடு ஒண்டர் ஆஃப் ரைட் எவ்ரி ஒன் சிட்டா போய் அதே வேலை வச்சுக்கலாம். அவரு பக்கத்துல மனசு பேசிட்டு இருக்காரு, ரெஸ்பான்ஸ் பண்ண டைட்டா விட்டு தலையை கூட திருப்பல, அது அடிக்கிறாங்க. கண்ணாடி பொருட்களையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற பொருட்கள் நீங்க எங்க ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பெட்டி ரோட்ல குப்பையில கிடக்குது.
சோ அந்த பெட் தனியா பிளாஸ்டிக் தனியா பிரிச்சு இதெல்லாம் அசைவு தல. யங்ஸ்டர்ஸ் அந்த தெருவுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படியே இருக்காங்களா? எடுத்து பிளாஸ்டிக்கையும் மத்த மக்கற பொருட்களையும் தனியா பிரிச்சு எடுத்து கார்ப்பரேஷன்ல கொண்டு போய் கொடுங்க. இதுதான் நாங்க கேட்டுக்கிற ரெக்வெஸ்ட். மை டீச்சர் ஆஃப்டர் ரீடிங் மை லீவ் லெட்டர். வயத்துல ஒரு பெரிய கட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லாகலையா, இப்ப கட்டிய காணும் இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. இப்படித்தான் எழுதுவாங்க முன்னாடிலாம் லீவ் லெட்டர். நேத்துல கட்டி இன்னைக்கு இல்லை, ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் கரைய வரலையா. இது சும்மா விளையாட்டுக்கு போனதா இல்லை ஒரிஜினலா எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல, அதுவும் தெரியல. இதுதான் சின்ன பிள்ளை ஆடுற மாதிரி இருக்கு. அவருக்கு பேட்டை கூட படலை, பேட்லயும் படலை. இது கீப் பண்ணி பார்ப்பல, அவர் கீழே போட்டு அவர் பிடிச்சி அவுட் பண்றதுக்கு போகும்போது ரோலிங் ஆகி போச்சு. அந்த கேப்ல ரன் எடுக்கிற நம்ம ஆளுங்க. ஒரு ரன் ரெண்டு கிடையாது, அது எத்தனை 4 4 கூட போயிருக்கு போல. அது ஒரு 4 எடுத்துட்டாப்ல ஆளு. கடைசியா பேட்லயும் படல, அதுக்கு 4 ரன். இல்லையா குளத்துக்குள்ள வந்து மீன் பிடிச்சி மீன் கூட கிடக்கு. சைட் டிஷ்ஷா? எப்படா சாப்பிட்றாங்க இவங்க? சாப்பிடலாம், சிலர் பச்சா சாப்பிட்டா அது சத்து தான். இன்னும் இப்படி சாப்பிட்றாங்க, குளிச்சு கழுவு கூட இல்லை. ஒரு மாடு இருக்கு, உசுவோட கிடக்கு. வச்சு வெளில வாய் வச்சு வெளில போதே ஒரு மாட்டுக்கு போடா. பச்சையாக சாப்பிட்டாலும் நான் உள்ள ஒரு அது மீனோட குடல் அதெல்லாம் இருக்கும், முசுவோட திங்க. அதுவும் கழுவு கூட இல்லை, அப்படியே எடுத்து ஒரு அது என்னது கோஸா, முட்டைக்கோசு, அது அந்த இது வச்சு மடித்து திக்கிறாங்க. அதான் குளத்துக்கு வந்து சரக்கு அடிக்கிறாங்க. சைடு டிஷ்ஷுக்கு வந்து அந்த பச்சை பக்கத்தில் பாம்புலாம் இருக்கு. இதை பார்க்கல பாரு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. பாம்பை பிடிச்சி வச்சிருக்கானே அடுத்த சைடிஸுக்கு. இப்போ ராவா போயிட்டாப்புல, அந்த இதெல்லாம் கிடையாது, கோஸ் கிடையாது, ராவா ஸ்பூன் அள்ளி போட்டாப்புல. பாம்பு உசோட இருக்கு, அதை கொண்டானுங்க, தலையில் அடிச்சு ரத்தம் வருது. ஐயோ காட்டுவாசின்னு முகட்டு காட்டுவாசி செய்கிறாங்களா அவங்க. இது ஒரு ஒரு மைண்டுக்குள்ள அது வந்து என்ன சொல்றது, மேக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம். சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து எனக்கு இதாக இருந்துச்சு, ஷாக் ஆயிடுச்சு. அதை பாருங்கள், ஒரு 10க்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிங்க 10க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர், 1லேருந்து 10க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அதோட ஒரு 15 வந்து கூட்டிக்கிங்க, 15 வந்து கூட்டி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நினச்ச நம்பர் 10க்குள்ளே நினச்ச நம்பரோட ஒரு 15 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் 10க்குள்ளே ஒரு 3 நினச்சிக்கிட்டிங்கன்னா அதோட ப்ளஸ் ஒரு 15 கூட்டினா 18 அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கூடவே 2 கழித்து 4 கூட்டவும். தற்போது கிடைத்த விடையும் விடை நம்பரை கழிக்கவும். இப்போ அவர் ஆன்சர் கிடச்சி தெரியுமா? அந்த 15 நம்பர் கூட்டின பிறகு 2 கழிச்சிட்டு 4 கூட்டின பிறகு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதோட நீ ஃபர்ஸ்ட் நினச்சி பார்த்தீங்களா 10க்குள்ளே ஒரு நம்பரு, அதை வந்து கழிக்க சொல்கிறாங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. கழிச்சிட்டு விடை வந்து அதே தான் 17 என்றால் லைக் பண்ணணும்னு போட்டுருவீங்க. எனக்கு வந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 17 வந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அது ஷாக் ஆகிட்டு, நான் ஏதோ சும்மா ஃபேக் நினச்சிட்டு பண்ணியிருந்தேன், பயங்கர ஷாக் ஆகிட்டேன். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நம்ம மாதிரி தற்கொலைக்கெலாம் தெரியாதுலாம், நம்ம மேக்ஸ் ரொம்ப வீக்கு. தமிழ் சொல்கிற மாதிரி 1ஆம் கிளாஸ்லேயே போயிடல, அந்த மாதிரி மேக்ஸ் சுத்தம் வராது எனக்கு, இப்போ வரையும் வராது மேக்ஸ். 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th காலேஜ் எல்லாத்துலேயும் நம்ம மேக்ஸ் வந்து அடி மட்டும். அந்த மாதிரி எனக்கு தமிழில் ஃபஸ்ட்டு. முட்டை சார், பிசிக்ஸ்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் சார். போரிங்காக இருக்கா இல்லை ஓரளவுக்கு ஓகேவா அந்த மாதிரியா கீழே சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்ணோட்டில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.